பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல என்னன்னே தெரியாம நிறைய விஷயத்தை எதிர்த்திருக்கிறோம், எரிச்சிருக்கிறோம், அழிச்சிருக்கிறோம். ஏஐ காலத்துல அதையும் நம்ம செய்யலாமா? 6 மாசத்துக்கு முன்னாடி கூட ஹிந்திக்கும் இங்கிலீஷுக்கும் வித்தியாசம் தெரியாம ஹிந்தி நுழைச்சு இங்கிலீஷ் அழிச்சதை நம்ம பார்த்திருக்கோம். சுதந்திரம் கிடைச்ச உடனே 1950 வந்து மக்கள் தொகை கணக்கீடு எடுக்கிறாங்க. அது பிரகாரம் வந்து 36 கோடி மக்கள் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. தமிழகத்துல வந்து 3 கோடி மக்களும், அதுக்கு அப்படியே டபுள் வந்து 6 கோடி மக்கள் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, இந்த 36 கோடி மக்களை 500 எம்பி அப்படின்னு வச்சுக்கிறாங்க. சோ அப்ப 30,000 கோடி டிவைடட் பை 500 எம்பி போட்டீங்கன்னா, ஒரு எம்பிக்கு 7,20,000 மக்கள். இதே கணக்கை தான் நீங்க தமிழகத்துக்கு அப்ளை பண்ணணும். சோ இப்போ 3 கோடி டிவைடட் பை 7,20,000 மக்கள். அப்ப உங்களுக்கு தோராயமா 40 எம்பி வருது. இப்ப ஒரு டீச்சர், இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் ஐயா எழுதிய கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 82 வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு தடவும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போதும் இந்த டீலிமிட்டேஷன் பண்ணணுன்றதுதான் விதி. கடைசி டீலிமிட்டேஷன் தொகுதி சீரமைப்பு எப்ப நடந்துச்சு பாத்தீங்கன்னா 1971 தான் நடக்குது. அதுக்கப்புறம் அது அப்படியே கிடப்பில போடப்படுது. இதற்கு முக்கிய காரணம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கொண்டு வந்திருந்த எமர்ஜென்சி பீரியட். அந்த பீரியட்ல வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கு தடை விதிக்கிறாங்க. 2001 பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ 2001 வரும்போது அதே காங்கிரஸ் அரசாங்கம் என்ன சொல்லுது, இப்ப டீலிமிட்டேஷன் எல்லாம் வேண்டாப்பா, நம்ம 2011 பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே காங்கிரஸ் அரசாங்கம் 2011 வரும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் இப்ப நடத்துவோம், டீலிமிட்டேஷன் வேண்டாம், 2026 பாத்துக்கலாம்னு சொல்றது வந்து காங்கிரஸ் அரசாங்கம். இப்ப 2026 வந்துருச்சு. மோடிஜி அவர்கள் டீலிமிட்டேஷன் கொண்டு வரலாம்னு நினைச்சு அதுல தோல்வியும் அடையறாங்க. நம்ம இப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஒரு வகுப்பறையில 40 மாணவர்கள் இருக்காங்க, ஒரு ஆசிரியர் இருக்காங்க. இப்ப மாணவர்களோட எண்ணிக்கை கூடும் போது 80 ஆகும் போது அந்த வகுப்பறையை 2ஆ பிரிச்சு 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், அடுத்த 40 மாணவர்களுக்கு இன்னொரு ஆசிரியர்னு போடணும். அப்பதான் வந்து கல்வி தரமானதா இருக்கும். ஆசிரியருக்கு வந்து வேலை பளு குறைவாக இருக்கும். நமக்கு சுதந்திரம் கிடைச்சு முதல் டீலிமிட்டேஷன்ல ஒரு எம்பி வந்து 7,20,000 மக்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. 2வது டீலிமிட்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு எம்பிக்கு பொறுப்பு வந்து கூடுது. 10 லட்சம் மக்களை வந்து அவர் பார்த்துக்கணும். அதோட டீலிமிட்டேஷன் நடக்கவே இல்லை. 1971 நடந்தது, இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. இன்னைக்கு இதுல ஜனத்தொகை பெருத்து இருக்கு. அப்போ ஒரு எம்பி இப்ப 26 லட்சம் மக்களை பார்த்துக்க வேண்டியிருக்கு. எப்படி ஒரு ஆசிரியர் 400 மாணவர்களுக்கு பாடம் எடுத்தா கல்வியின் தரம் குறையுமோ, அப்ப நாட்டோட வளர்ச்சியும் அதுபோல் தடைப்படும். இதுல ஜனத்தொகை பெருக்கம்ன்றது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஆனா ஆர்டிகல் 82 நீங்க சரியா ஃபாலோ பண்ணி ஜனத்தொகையை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றத நீங்க பண்ணிட்டு இருந்தா இவ்வளவு காலதாமதம் 1971 இருந்து 2026 வரைக்கும் டீலிமிட்டேஷன் நீங்க பண்ணல. இப்போ உங்களுக்கு டீலிமிட்டேஷன் என்னன்னு முழுமையா புரிஞ்சிருக்கும். இது வேணுமா வேணாமா, எதிர்க்கலாமா சிந்திக்கலாமா அப்படின்ற முழு உரிமையும் உங்களோடது. அடுத்த காணொலியில் சந்திப்போம், சிந்திப்போம். ஜெயஹிந்த்.